கலாத்தியர் 5ஆம் அதிகாரம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம். நீங்கள் 16ஆம் வசனத்தை வாசி கேட்போம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலும் கொடுத்த ஆராதனை நீர் ஆசீர்வதித்தீர். நீர் எங்களோடு பேசும்படி செபிக்கிறோம். வந்தவர்களோடு பேசும் இந்த வார்த்தையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இங்கே பவுல் கலாத்திய சபைக்கு சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். கவனிங்கள், இன்னைக்கு நீங்களும் நானும் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோமா இல்லையா, ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோமா இல்லையான்னு பரிசோதனை பண்ணி பார்க்கணும். அல்லேலூயா. அப்போது நான் ஆவிக்குரியவனாய் இருக்கிறேன் என்றால் எனக்குள்ளே என்ன இருக்கக்கூடாது? மாம்சத்தின் இச்சை. இச்சை என்பது ஆசை. உலகத்தின் மேலே எனக்கு என்ன இருக்கக்கூடாது? அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் யாரு? நீங்களும் நானும் யாரு? ஆவிக்குரியவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? நம்முடைய தேவன் எப்படி இருக்கிறாராம்? ஆவியா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எப்படி தொழுது கொள்ளணுமா? ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போ நம்ம தொழுது கொள்ளும்போது நம்முடைய ஆவியை, நம்முடைய ஆத்துமாவை அவர் என்ன செய்கிறார்னா உயிர்ப்பிக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் சரீரத்தில் நல்ல உடை உடுத்தி இருப்பார்கள், வசதியாக இருப்பார்கள், நல்ல சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் உள்ளே என்ன இருப்பாங்க? ஆவி எப்படி இருக்கும்? தொய்ந்து போயிருக்கும், கவலையற்று இருக்கும், துக்கத்தில் மூழ்கி இருக்கும். அல்லேலூயா. வீட்டில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, பிள்ளைகள் நிமித்த பிரச்சனை, பலவீனம் நிமித்த பலவிதமான சோர்வு இந்த சரீரத்துக்குள்ள ஆவியில் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. முறிந்த ஆவியை யாரால் தாங்கக்கூட? அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆவி இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறது. ஆனால் நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் நம்மை என்ன செய்கிறார்னா, நம்முடைய ஆவினாலே நம்மை பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்போ இந்த ஆவிக்கேற்றபடி நாம் என்ன பண்ணணுமா? நடந்து கொள்ளணும். ஆவிக்குரியவளாக இருக்கிறோமா? சபைக்குள்ள ஆவிக்குரியவளாக இருக்கிறோம். சபை வாசலை தாண்டினோன்னு ஒரு ஃபோன் வருது, எங்கே இருக்கிற, என்ன பண்ணுற? அல்லேலூயா. வேலையிலேருந்து வருது, வீட்டிலேருந்து வருது. உடனே நம்ம யாராக மாறிடுறோம்? யாராக மாறிடும்? பக்கத்தில் கையை குத்து சொல்லுங்கள், நீங்கள் யாராக மாறிடுறீங்க? ஆவிக்குரியவளாக மாறுறீங்களா? வீட்டில் போனால் எப்படி இருக்கிறீங்க? அல்லேலூயா. இங்கே நல்லா கை தட்டுறீங்க, சந்தோஷமாக சிரிக்கிறீங்க, கையெல்லாம் சேர்க்கிறீங்க. அல்லேலூயா. உங்கள் கூட வேலை செய்கிறவங்க ஏதாவது பண்ணிட்டா நீங்கள் யாராக மாறிடுறீங்க? ஆவிக்குரியவளாக மாறிடுறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் யாராக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது? ஆவிக்குரியவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீ ஆவிக்குரியவர் என்றால் உனக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? மாம்சத்தின் இச்சை. மாம்சத்தின் இச்சை. அல்லேலூயா. நீங்க 17ஆம் வசனம் வாசிங்களா? மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகளை ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஐயா, நான் செய்யணும்னு நினைக்கிறேன், காலையில் இருந்து ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆவியானவரால் நிரப்பப்படணும்னு நினைக்கிறேன், அந்நிய பாஷை பேசணும்னு நினைக்கிறேன், அல்லேலூயா, பைபிள் படிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் செய்ய வேண்டியதை செய்யாதபடிக்கு எனக்குள்ள என்ன இருக்குதா? ஒரு விரோதம் இருக்கிறது. ஒன்று சரீரம் போராடுது. என்ன சொல்லுது? சரீரம் சொல்லுது, இல்லை கொஞ்சம் லேட்டாக போகணும். ஆவி சொல்லுது, இல்லை லேட்டாக போனால் அவர் துக்கப்படுவார். அல்லேலூயா. அப்போ யுத்தங்களும் சண்டைகளும் எதனால் வருது? எதனால் வருது? யாக்கோபு 4:1 வாசிங்க, டக்கு டக்குன்னு வாசிங்க. யாக்கோபு 4:1. யுத்தங்களும் சண்டைகள் எதனால் வருது? உங்கள் அவயங்களில் போர் செய்கிற உங்களுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் எதனால் வருகிறது? போர் செய்கிற
இச்சைகளினால. அப்போ எங்க இருக்குது? நம்ம நினைக்கிற இந்தியா பாகிஸ்தானுக்கு தான் போர், ஆனா உள்ள எங்க இருக்குது போர்? உன் சரீரத்துக்குள்ள தான் போர் இருக்குது. அல்லேலூயா. போலாமா வானாவா? நம்ம என்ன சொல்றோம்? பிள்ளை மகளை சொல்றோம், வரியா ஆராதனைக்கு? நான் போ, லேட்டா வரியா இல்லையா? இங்கே யுத்தம் நடக்குது பாரு. அல்லேலூயா. பல யுத்தத்தை தாண்டி தான் எங்க வந்திருக்கிறீங்க? நீங்க ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பல தடைகளை உடைச்சி கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆராதிக்கிறவங்களை பிசாசு விடவே மாட்டான். பார்வன் விட்டுட்டானா? என்ன சொன்னான்? இங்க ஆராதனை பண்ணு, இங்க ஆராதனை பண்ணு, அங்க போவாத. அல்லேலூயா. எவ்வளோ என்ன பண்ணான்? புல் கொடுத்தான் பாருங்க. அல்லேலூயா. நீ போ, எல்லா சலுகையும் உனக்கு கொடுக்குறேன். என்ன பண்ணு? கம்பெனிலே ஆராதனை பண்ணு, ஃபோன்லேயே ஆராதனை பண்ணு. அல்லேலூயா. இப்போ தான் லைவ் வந்துச்சுல, லைவ்லேயே ஆராதனை பண்ணு. லைவ்ல எப்படி என்ன பண்ணுவோம்? ஒரு நிமிஷம் 5 நிமிஷத்தில் எத்தனை பிரசங்கம் கேட்டுனுப்போம்? டக்கு டக்குன்னு ஓடும். இந்த பாஸ்டர் அந்த பாஸ்டர் கிட்ட கிடக்குன்னு உள்ள வார்த்தை போவோம். 3 மணி நேரம் உக்காந்ததுக்கு உள்ளே போக மாத்து. அல்லேலூயா. 10 நிமிஷத்தில் என்ன ஆகணும்? 10 பாஸ்டர் பிரசங்கம். அல்லேலூயா. என்ன பிரசங்கம்? அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்கள். அல்லேலூயா. அப்ப யுத்தங்களும் சண்டைகள் எதனால் வருது? உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றார், உன் வீட்டாரே சத்துரு. ஒரு பக்கம் வீடு சத்துரு, ஒரு பக்கம் உங்க சரீரமே சத்துரு. அல்லேலூயா. அப்போ இந்த ஆவியும் இந்த சரீரமும் போராடுது. என்ன பண்ணுது? சரீரம் சொல்லுது என்ன பண்ணுது? ஆண்டவரை தேடாத, கொஞ்சம் தூங்குன்னு சொல்லுது. ஆனா ஆவி சொல்லுது, தூங்காம நீ ஆண்டோடைய சமூகத்தில் நின்று ஜெபிக்கணும்னு சொல்லுது. அல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுது, ரோமர் 8:7, மாம்சம் தேவனுக்கு விரோதமான, மாம்சம் தேவனுக்கு விரோதமான. நம்ம சொல்றோம் அவங்க பகைக்கிறாங்க, இவங்க பகைக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்ற, உன் சரீரமே உனக்கு பகை. அல்லேலூயா, அல்லேலூயா. 8:30 மணிக்கு ஆராதனை, எத்தனை மணிக்கு வருது சரீரம்? அல்லேலூயா. சில பல தடைகளை தாண்டி வருங்க, நான் தப்பு சொல்ல. ஆனா சில பேர் ரெகுலரா என்ன பண்றோம்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஃபாஸ்டிங் பீரியட் எத்தனை மணி இருக்கும்? 10 மணி இருக்கும் பாருங்க. சில 11:45 கூட வரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுது, உன் மாம்சம் எது? மாம்சம் தேவனுக்கு விரோதனம், பகை. ஆண்டவர் சொல்றார், உன் மாம்சம் தேவனுடைய ஆலயம் என்றார். ஆவி சொல்லுது, உன் சரீரம் தேவனுடைய. உங்களை தான் கேட்கிறேன். ஆவி சொல்லுது, உங்களுடைய சரீரம் தேவனுடைய. சரீரம் சொல்லுது என்ன சொல்லுது? அல்லேலூயா, பகைன்னு சொல்லுது. அல்லேலூயா. ஆண்டவர் பகையா இருந்த இந்த பகையை எங்க உடைச்சார் தெரியுமா? எங்க உடைச்சாரு? அல்லேலூயா. சிலுவை. எபேசியர் 2:16 எப்படி நீ, அல்லேலூயா வாசிங்க. எபேசியர் 2:16, சிலுவையினாலே கொன்று, பகையை சிலுவையினாலே கொண்டு இருதிறத்தாரை ஒன்றாக்கி தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லேலூயா. ஆண்டவர் எதை உடைச்சாரு? பழைய பிரிட்ஜை உடைச்சிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. யானகவுனியில் ஒரு பிரிட்ஜ் இருந்தது பார்த்தீங்களா? அது எத்தனை வருஷம் இருந்தது? பல வருஷமா இருந்தது. ஆண்டவர் என்ன பண்ணாரு? உடைச்சிட்டு இப்ப என்ன பண்ணாரு? புதுசா கட்டினார். அது போல பழைய வாழ்க்கையில் இருக்கிற பகை என்ன பண்ணாரு? சிலுவையில் உடைச்சி கர்த்தர் இரு திறத்தாரை ஒன்றாக்கி பிதாவிடத்தில் ஒப்புரவாக்கிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு உள்ள வந்த அவர் சமாதானக்காரர். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பகை எங்கிருந்து தொடங்குச்சு தெரியுமா? எங்க தொடங்குச்சு? எங்க ஏதென்ல தொடங்குச்சு. அல்லேலூயா. ஆதியாகமம் 3:15 சொல்லுது, உன் வித்துக்கும் உனக்கும் ஸ்திரீக்கும், உன் வித்துக்கு அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நக்குவாய். நக்குவாய். அல்லேலூயா. நசுக்கிறவர் இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் காலை கூட பிசாசு என்ன பண்ண முடியல, தொட முடியல. அவர் எலும்பு ஒன்றும் முறிப்பதில்லை என்று தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. எலும்பெல்லாம் தொட முடியாது. சரீரத்தை தொட்டுக்கோ, ரத்தம் சிந்தப்படுவதற்கு அனுமதி, ஆனா எலும்பு முறிக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. ஏன்னா எலும்பு தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய சபை எலும்பு, தேவனுடைய மனவாட்டி. யார் எலும்பு? சொல்லுங்க. நான் ஆண்டவருடைய மனவாட்டி. சொல்லுங்க, நான் ஆண்டவருடைய மனவாட்டி. நான் இனிமேல் சீக்கிரமா வந்துடுவேன், என் மனவாளனை சந்தோஷப்படுத்துவேன். அல்லேலூயா. ரொம்ப துக்கத்தோடு இருக்கிறீங்க. மனவாள உங்களுக்கு நிச்சயத்துட்டு போயிருக்கிறாரு. எப்படி இருக்கணும் நிச்சயிக்கப்பட்டா? எப்படி இருக்கணும்? மனவாள குத்த மோதிரத்தை பார்த்துனுப்ப, வஸ்திரத்தை பார்த்துனுப்ப,
ஏதோ நிச்சயிக்கப்படாத மாதிரி எனக்கு என் மணவாளனுக்கு சண்டை மாதிரி இருக்கிறீங்களே, பக்கத்தில் சொல்லுங்க. அல்லேலூயா. மணவாளன் உங்களை நிச்சயித்து இருக்கிறாரு, நல்லா சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதமா, சந்தோஷமோ சமாதானமோ என் உள்ளத்தில் பொங்குதமா, என் வாழ்வில் நோக்கமெல்லாம் இயேசுவுக்கா, என் வாழ்வில் நோக்கமெல்லாம் இயேசுவுக்கா வாழ்வதுதான். சர்வ வல்லவர் சொந்தமானா, சாவை வென்றவர் ஜீவனானா, சர்வ வல்லவர் நிஜமானன், சாவை வென்றவர் ஜீவனானன். ஊரெல்லாம் உலகமெங்கும் பரிசாற்றுவே, ஊரெல்லாம் ஆமே உலகமெங்கும் பரிசாற்றுவே, என் இயேசு சீக்கிரமா சொல்லுங்க ஜீவிக்கிறார், என் இயேசு சீக்கிரமா வந்திடுவா, சர்வ வல்லவர் சொந்தமானா, சாவை வென்றவர் ஜீவனானா, சர்வ வல்லவர் நிஜமானன். அல்லேலூயா. சர்வ வல்லவர் உங்களுக்கு சொந்தமா இருக்கிறார். நான் மரித்தேன் ஆனாலும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன். உயிரோடு இருந்தார்னா உங்களோடு இருக்கிற ஒரு உயிரோடு இருக்கிறாரு. நீங்க எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? உயிரோடு இருக்கிற எனக்குள்ள இருக்கிறாரு. அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யோபுக்கு தெரியுமா? இயேசுவை தெரியுமா? தெரியாதுங்க. ஆனா சொல்றேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் திரும்ப வருவார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கவனிங்கள், இந்த மாம்சத்தின் இச்சை எங்க உண்டானது? யாரால உண்டானது? யாரால உண்டானது? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவை அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும். கவனிங்க, தேவ சித்தத்தின்படி செய்கிறவன் என்றென்றைக்கு நிலைத்திருப்பான். அல்லேலூயா. அப்ப இந்த மாம்சத்தின் இச்சை உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணக்கூடாது? நிறைவேற்றப்படக்கூடாது. அல்லேலூயா. நிறைவேற்றப்படுமானால் நீங்க யாரா இருப்பீர்கள்? மாம்சத்துக்குரியவர்களா இருப்பீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் ஆவிக்குரியவர்களா இருப்பீனா எப்படி இருப்பீங்கன்னா, வேதம் சொல்லுது, இயேசு யோர்தானை விட்டு எங்க வந்தாரு? வனாந்தரத்துக்கு வந்தாரு. வனாந்தரத்துக்கு வந்தவுடனே பிசாசு என்ன சோதனை வச்சான்? இந்த 3 சோதனை வச்சான் பாருங்க. என்ன வச்சான்? மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. அல்லேலூயா. ஊழியத்தின் ஆரம்பத்தில் ஆண்டவர் என்ன பண்ணாரு? இந்த 3ஐயும் உடைச்சிட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த 3 உனக்குள்ள நீ ஜெயம் எடுத்துட்டீனா கர்த்தர் உங்க வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தின் வாழ்க்கையை தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால உலகமும் அதன் இச்சைகளும் ஒழிந்து போகும், ஆனால் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன் நிலைத்திருப்பான். அல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்குள்ள நிலைத்திருக்கணும்னா உங்கள் மாம்சத்தில் உண்டான ஆசை இச்சைகளை என்ன பண்ணணுமா? என்ன பண்ணணும்? அவைகளை நீங்க நிறைவேற்றப்படவே கூடாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துக்கு தடையாய் இருக்கிறவெல்லாம் மாம்சத்தின் இச்சை. அல்லேலூயா. முன்னே நம்ம எப்படி இருந்தோம்? முன்னே எப்படி இருந்தோம்? இவ்வளோ அழகாக இருந்தோம். அல்லேலூயா. இன்னும் அழகு, தாய்மார் இன்னும் அழகு, இன்னும் சந்தோஷம், இன்னும் சிரிப்பு. அல்லேலூயா. முன்னாடி எப்படி இருந்தோம்? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. எபேசியர் 2:3 வாசிங்க. அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினை பிள்ளைகளா இருந்தோம். அல்லேலூயா. நம்முடைய மனசும்
நம்முடைய மாம்சமும் விரும்பினதெல்லாம் செஞ்சோம், விரும்பின இடத்துக்கெல்லாம் போனோம், விரும்பின இடத்தெல்லாம் தங்கணும், பேசணும், சந்தோஷப்பட்டோம். ஆனா அதனால நம்ம மேல ஆண்டவருக்கு என்ன வந்துச்சான்? என்ன வந்துச்சான்? கோபம் வந்துச்சான். அல்லேலூயா. இப்ப நம்ம மேல கோபமா இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, என் ரூபவதியே, என் பிரியமான சகோதரியே. அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுது, தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினால ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. முன்னாடி தூரமா இருந்தோம், கோபாக்கின, உங்களை பார்த்தாலே கோபம் வந்தது. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, பாலாக் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து என்ன சொன்னான்? இவங்க பழகி பெருகிறாங்கப்பா. அல்லேலூயா. இப்போ யாரை கொண்டு வந்தான்? பிலேயாமன் கர்த்தருடைய தீர்க்கதரிசி. இப்போ பாலாக்கு என்ன பண்றான்? இஸ்ரவேல் மேல பொறாமை கொண்டான். இந்த ஜனங்க என்ன பண்ணணும்? பெருகி இருக்கிறாங்க. வேதம் சொல்லுது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே, உங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமா இருக்குதா? நீ கர்த்தருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்தா ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க அவர் மேல பிரியமா இருக்கும். நீ போகையில ஆசீர்வாதமா இருப்ப, வருகையில ஆசீர்வாதமா இருப்ப. நீ கையிட்டு செய்கிற காரியத்திலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பா. சிலர் சொல்றீங்க, எவ்வளவு உழைக்கிறேன்யா, வருமானத்தை எடுக்க முடியல. நீ ஆவிக்குரியவளா இருந்தினா, நீ கொஞ்சத்தை விதைச்சினா கர்த்தர் அதிக அதிக அதிகமாய் அறுக்கும்படி கர்த்தர் உன் கைகளை பலப்படுத்த. அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஆசீர்வாத சந்ததி பார்த்தான் பாலாக்கு, பின்தொடர்ந்து வரான். பிலேயாமன் சொல்றான், யோ அவங்க ஜனங்க கர்த்தர் ஆசீர்வதிக்கிறோரியா. அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட எந்த ஜாதியோடு கலவாத இந்த ஜனங்களை இந்த பாலாக் பின்தொடர்ந்து வந்தான். பிலேயாமன் அதற்கு என்ன பண்ணான்? இடம் கொடுத்தான். அந்த ஜனங்கள் வேசித்தனம் பண்ணினார்கள். வேதம் சொல்லுகிறது, தேவ கோபம் இஸ்ரவேல் மேல் வந்தது. அல்லேலூயா. நீ கர்த்தருக்கு பிரியமா இருந்தா நீ கையிட்டு செய்கிற உன் காரியத்தை ஆசீர்வதிப்பாரு. ஆனா தேவனுக்கு விரோதமாக உன் மனசு, உன் சரீரம் விரும்பினதை நீ செய்தினா, கர்த்தருடைய ஓய்வு நாள் இல்லை, நீ கர்த்தரை கனம் பண்ணாம உன் விருப்பத்தை நிறைவேற்றினா, நீ எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதம் உன் கை கிட்ட வரும். ஆனா நீ அதை சுதந்திரிக்க மாட்டாய். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை பார்ப்ப, ஆசீர்வாதத்தை அனுபவிக்க மாட்டேன். எலிசாவின் நாட்கள்ல ஒரு பெரிய பஞ்சம் வந்தது. அல்லேலூயா. கழுதையின் தலை 80 காசு, பயிர் 5 வெள்ளி காசு. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, வானம் அடைக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆனா பிரதானி சொல்றான், இங்க எலிசா சொல்றான், நாளைய தினத்துல இது எப்படி ஆயிடுமா? இந்த பஞ்சம் அடிமட்ட ரேஞ்சு வந்துடும். அல்லேலூயா. பைசாக்கு வந்துடும். வெள்ளி காசுக்கு இருந்தது பைசாக்கு வந்துடும். இப்போ பிரதானி சொல்றான், வானமே திறக்கப்பட்டாலும் இது நடக்காது. ஆனா எலிசா சொல்றான், இது நடக்கும், இதை பார்ப்பாய், ஆனா இதை புசிக்க மாட்டாய். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஒரு சீரியர் படை வந்து அவன் காதுக்குள்ள கர்த்தருடைய இராணுவத்தின் இறைச்சலை அனுப்பி அவனை பின்னிட்டு ஓட வச்சார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, பிரதானி பார்க்கிறான், உயர்ந்து அவ்வளோ 1000 வெள்ளிக்கு போன எல்லா பொருட்களையும் ஆண்டவரே சேக்கலுக்கு மாத்திட்டார். அல்லேலூயா. கடைசியா பாருங்க, அவன் பார்த்தான், ஆனா அவன் அனுபவிக்கல. அவன் மேலே ஏறி எல்லாம் ஓடுறான் பாருங்க. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை அது பலம் உள்ளது. காதேஸ் வனாந்திரத்தை அதிர செய்ய. அல்லேலூயா. ஆண்டவர் வாழ்க்கையில செய்யக்கூடிய காரியம் ஒரு நிமிஷத்துல பெரிய காரியம் செய்வார். நீ ஆவிக்குரியவளா இருக்கிறியா? நீ ஆவிக்குரியவளா இருக்கிறியா? அல்லேலூயா. 2 பேதுரு 2:20 வாசிங்க. 2 பேதுரு 2:20. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு, கவனிங்க, உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை அறிகிற அறிவினாலே உன்னை அசுத்தத்துக்கு தப்பித்து உன்னை மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி ஆலயத்தில் உன்னை உட்கார வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் நீ வேத அடிமையாயிருந்த முன்னாடி உன்னை அடிமைப்படுத்தி உன்னை நஷ்டப்படுத்தி மேன்மையிலிருந்து விழ செய்த அந்த பாவத்தின் மாம்ச இச்சைக்கு நீ இடம் கொடுத்து அதை சிக்கி கொண்டால் வேதம் என்ன சொல்லுது? அவர்களுடைய பின்னிலைமை காட்டிலும் அவருடைய முன்னிலைமை கேடுள்ளதா இருக்கும்.
அல்லேலூயா. அன்பான தேவச்சனமே, அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை அடிமையாயிராமல் புத்திர சுவிகாரமுடையவராய் கிறிஸ்து இயேசு மூலம் தேவனுடைய சுதந்திரமாய் உன்னை மாற்றி இருக்கிறார். அவருடைய ரத்தத்தினால உன்னை என்ன தத்தெடுத்து இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, அவருடைய ரத்தத்தினால உங்களை தத்தெடுத்து அவருடைய புத்திர சுவிகாரராகும்படி உங்களை இந்த பூமியை சுதந்திரிக்கும்படியா ஒரு சுதந்திரவாளியா கர்த்தர் உங்களை மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போதான் என்ன பண்ண போறேன், வண்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்குது. அல்லேலூயா. இப்போதான் கீரே போட போகுது. அல்லேலூயா. என்ன ஐயா, பாதி தூரம் வந்த மாதிரி இருக்குதையா, ஏதோ யூ-டர்ன் போட்ட மாதிரி இருக்குதையா. அல்லேலூயா, அல்லேலூயா. 3 காரியங்கள் ஆவிக்குரியபடி நடந்து கொள்ளும்போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும். முதலாவது, ஆவிக்குரியவர்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்ப்பார்கள். ஆவிக்குரியவர்கள் அன்பை தெரியப்படுத்துவார்கள். ஆவிக்குரியவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருப்பார்கள். ஆவிக்குரியவர்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்ப்பார்கள். ஆவிக்குரியவர்கள் அன்பை தெரியப்படுத்துவார்கள். ஆவிக்குரியவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருப்பார்கள். முதலாவது காரியத்தை நீங்கள் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்கள். 1 கொரிந்தியர் 2:15. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனையும் ஆராய்ந்து நிதானிக்க மாட்டான். கவனிங்கள், ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் எப்படி பார்க்கறான்? எப்படி பார்க்கறான்? தூர பார்வையில் பார்க்கறான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கிறான். வேதம் சொல்லுது, ஆனாலும் மற்ற ஒருவனாலே வேதம் என்ன சொல்லுது? ஆராய்ந்து நிதானிக்கப்படான். அல்லேலூயா. ஆவியை பெற்றவன் பார்க்கிற ஒவ்வொருவரையும் அவன் என்ன சுவாபம், அவன் என்ன எதிர்பார்க்கிறான், அவன் என்ன பேச போறான், எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கிறான். தன்னை ஆராய்ந்து பார்க்கிறான். ஆனா ஆவி இல்லாதவனே ஆராய்ந்து பார்க்கிறான். ஆனா ஆவி இல்லாதவன், உலகத்தான் புறஜாதியா இருக்கிறவன், ஆவிக்குரியவனை என்ன பண்ண முடியாது? அறிந்து கொள்ள முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் நம்ம யாரா இருக்கணும்? ஆவிக்குரியவளா இருக்கும். அல்லேலூயா. ஏனென்றால் தேவனுடைய ஆவி உனக்குள்ள வாசம் பண்ணுகிறது. 12ஆம் வசனம் வாசிங்க. 12ஆம் வசனம். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறோம். முன்னிடத்தில் இருக்கிற ஆவியானவர் யார்? பரலோகத்தில் இருக்கிறவர். பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் உன்னிடத்தில் வந்து தங்கி இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப நாம் என்ன செய்யணும்னா, நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். ஆவிக்குரியவன் என்ன செய்யறான்னா, தன்னை ஆராய்ச்சி பார்க்கிறான். இந்த வாரத்தில் நான் எப்படி ஓடினேன், எப்படி ஜெபம் பண்ணேன், ஒரு முன்னேற்றம் இருக்குதா, இந்த ஆண்டு வரைக்கும் நான் என்ன பண்ணேன், வாரம் வந்தேன், என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி இருக்கிறதா? அல்லேலூயா. இல்லை நான் ஆண்டவருக்கு நான் இது வரைக்கும் ரட்சிக்கப்பட்டதுலேருந்து நான் கொஞ்சம் தேறி இருக்கிறேனா? அல்லேலூயா. நான் கொஞ்சம் வேதத்தை திறந்துருக்கிறேனா? நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேனா? மற்றவங்களை பார்க்குறோம், அவங்க ஆவிக்குரியல சரியில்லை. அல்லேலூயா. அவங்க அதை பண்ணல இதை பண்ணலன்னு பார்க்குறோம். உன்னை நீ ஆராய்ச்சி பார்க்குறியா? உன்னை நீ சரிப்படுத்துகிறியா? உன்னை தேவராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்துறியா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் சொல்லிடுறோம், நான் ஆவிக்குரியவன், நான் இத்தனை வருஷம் சபைக்கு வரேன், அல்லேலூயா, என் பிள்ளைகள் வருகிறார்கள். ஆனால் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ ஆராய்ச்சி பார்த்து உன் குறைவுகளை உன்னை விட்டு நீ தூரப்படுத்தி இருக்கிறையா? உன்னை நீ சரிப்படுத்தி இருக்கிறையா? அல்லேலூயா. இன்னும் ஏதோ ஆழத்தில் ஆண்டவரை துக்கப்படுத்துகிற சில பாவங்கள் உன்னை பின்தொடர்ந்து வருகிறது. சில விதமான சுவாபங்கள் உனக்குள்ள முன்னேறாம தடை செய்து அதை நீ கொஞ்சம் நான் யோசித்து அதுலேருந்து நான் ஜெயம் எடுக்கணும்னு பார்க்குறியா? அல்லேலூயா. எதுவுமே இல்லை. ஆனால் நீ பார்வைக்கு, கர்த்தருக்கு பார்வைக்கு என்ன பண்ற? வேதாகம் எடுக்கிற, வர்ற, செய்கிற. ஆனால் ஆண்டவர் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்க்குறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. அதனால தான் நாம் யாருடைய ஆவியை பெற்ற? தேவனால் அருளப்பட்ட ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். உலகத்தின் ஆவியை பெறல, அசுத்த ஆவியை பெறல. ஒரு மனுஷன் இந்த அசுத்தாவி புறப்பட்டு என்ன செய்யுது? எப்பா இந்த இடம் வெறுமையா இருக்கிறது, ஜோடிக்கப்பட்டிருக்குது, போய் எத்தனை பேரை கொண்டு வருது? அல்லேலூயா. அந்த மனுஷனுடைய நிலைமை என்ன ஆகுது? பின்னிலைமை காட்டிலும் முன்னிலைமை கேடு உள்ளதா இருக்குது. ஆனா ஆவியானவர் உனக்குள்ள வந்தாருன்னா, அல்லேலூயா. 10ஆம் வசனம் வாசிங்க.
நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆவியானவர் ஜலத்தின் ஆழத்தில் என்ன பண்றாரு? அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆழத்தின் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவருக்கு ஆழமான அனுபவம் இருக்கிறது. பேசிக்கான அனுபவத்திடத்தில் நீ என்ன பண்ணுகிற? நேரத்தை செலவு பண்ணிருக்கிற. அல்லேலூயா. உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய இடத்துல என்ன பண்ணுகிற? நேரத்தை செலவு பண்ணுகிற. ஆனா இந்த ஆவியானவர் ஆழத்தை அறிந்திருக்கிறார். பிதாவை அறிந்திருக்கிறார். பரலோகத்தை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்கிறது கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்தில், கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம் வாசிங்க. தம்முடைய குமாரனை நான் புறஜாதியிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்கு வெளிப்படுத்த பிரியமாயிருந்தபோது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும். அல்லேலூயா. கவனிங்க, மாம்சத்தோடு இரத்தத்தோடு யோசனை பண்ணாமல். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவர் உன்னை நடத்துவதற்கு நீ எதற்கு யோசிக்க கூடாது? மாம்சத்தோடு இரத்தத்தோடு நீ யோசிக்க கூடாது. அல்லேலூயா. உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் ஆழத்துக்குள்ள நடத்துவார். தேவ சித்தத்துக்கு, தேவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நீ மாம்சத்துக்கு இடம் கொடுக்காத, ரத்தத்துக்கு இடம் கூடாது. அவர் உன்னை வெளிப்படுத்தணும்னா, அவர் உன்னை ஆழத்துல கொண்டு போகணும்னா, அவர் மகிமை உனக்கு காட்டணும்னா, உன் சரீரத்தை என்ன பண்ணு? தேவ சமூகத்தில் விட்டு கொடு. அல்லேலூயா. சாக்கு போக்கு சொல்லாத. என்னன்னா நீ ஆவிக்குரியவன். அல்லேலூயா. உனக்கு ஆண்டவர் சில ஆழங்களை வச்சிருக்கிறார். ஆழத்தில் என்ன வச்சிருக்கிற? ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. நீ கரையிலே நின்று என்ன பண்ற? நெத்திலி மீனை பார்த்துன்னு இருக்கிற. அல்லேலூயா. கரையிலே என்ன பண்ற? இந்த ஆசீர்வாதம் போதன்னு இல்லை, ஆழத்தில் ஆண்டவர் திமிங்கலத்தை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. திமிங்கல யோனாவை என்ன பண்ணுச்சு? எங்க முழுங்கி என்ன பண்ணுச்சு? சாப்பிட்டுச்சா? அவனை நினைவேக்கு கொண்டு போனது, தேவ திட்டத்துக்கு அவனை கொண்டு போனது. அல்லேலூயா. ஆழத்தில் தேவ திட்டத்துக்கு ஒன்று வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அதனால நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நீங்கள் வாசிங்கள் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்கள். 1 கொரிந்தியர் 11:20. மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன் எண்ணத்தினால் எனில் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினாலே தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். போஜனம் பானம் பண்ணுகிறான். அல்லேலூயா. அப்ப ஆவிக்குரியவன் கர்த்தருடைய சமூகத்திலே, அவருடைய பாத்திரத்திலே அவருடைய சரீரம் என்னதென்று அறியாததினாலே அவன் எப்படி என்ன பண்றான்? அபாத்திரமாய் போன போஜன பானம் பண்ணுகிறான். அல்லேலூயா. அப்ப ஆவிக்குரியவன் தேவனுடைய சமூகத்தை அவன் என்ன பண்ண மாட்டான்? அசட்டை பண்ண மாட்டான். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற எனக்குரிய ஆசீர்வாதம், அல்லேலூயா, எனக்குரிய சரீரம், எனக்குரிய ரத்தம், எனக்குரிய வாழ்க்கை. அல்லேலூயா. அவன் என்ன பண்ண? ஆராய்ஞ்சு பார்க்கிறான். ஆராய்ந்து பார்க்காதவன் வேதம் சொல்லுகிறது 30ஆம் வசனத்துல, இது நிமித்தம் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவனுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஆராய்ஞ்சு பார்த்துனா நீ என்ன செய்ய மாட்ட? என்ன செய்ய மாட்ட? நீ நெடுங்காலமாக ஒரு பலவீனத்துக்குள்ள, மரணத்துக்குள்ள நீ போக மாட்ட. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது 31ஆம் வசனத்துல, நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நியாயம் தீர்க்கப்படேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றார்? நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் இந்த வாழ்க்கை இஷ்டம் போல வாழ்றோம், அல்லேலூயா, எப்படி அனுபவிக்கலாம். ஆனா ஆவியானவர் சொல்றாரு, உனக்கு ஒரு நியாயம் தீர்ப்பு இருக்கிறது. உலகத்தை நான் நியாயம் தீர்க்க போகிறேன். உலகத்தோடு உன்னை நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு, அல்லேலூயா, நீ என்ன பண்ணு? உன்னை ஆராய்ந்து உன்னை என்ன பண்ணு? தேவனுக்கு முன்பாக உன்னை ஆயத்தப்படுத்து. அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, ஏதோ ஒரு வாரத்தில் வந்து போகிறோம் இல்லை. உன்னுடைய மாம்சம் இச்சை உன்னை ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு இன்னும் தூரப்படுத்துகிறது. வாரத்தில் ஆண்டவர் உன்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நீ தேவ சமூகத்தில், தேவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ எப்படி இருக்கிற? அல்லேலூயா. இன்னைக்கு கணக்குக்காக அல்ல, ஆண்டவர் உனக்கு ஒரு பெரிய ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். உன் நிமித்தம் உன் பிள்ளைகளும் ஆயத்தப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா.
வாசிங்கள் சங்கீதம் 139 சங்கீதம் 139 சங்கீதத்தை நீங்கள் 23 வசனம் வாசிங்க. தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழிகளை என்னை நடத்தும். அல்லேலூயா. இங்க தாவீது சொல்றாரு, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை என்னை அறிந்து கொள்ளும், சோதித்து என் சிந்தனை அறிந்து கொள்ளும். நீங்க அப்படி ஜெபம் பண்றீங்களா? அப்படி நீங்க ஜெபம் பண்ணி உங்கள் ஆண்டவருக்கு சரிப்படுத்தீங்கன்னா வேதம் சொல்லுது, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் நடத்துங்கப்பா. நீங்க நித்திய வழியில் நடத்தீங்கன்னா உங்க பிள்ளைகளும் நித்திய வழியில் நடப்பார்கள். அல்லேலூயா. நீ கர்த்தருக்கு உத்தமமா நடந்தா உன் பிள்ளைகளும் உத்தமமாய் நடப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது சொல்றார், என்ன ஆராய்ந்து பாரும் ஆண்டவரே, என் இருதயத்தை பரிசோதித்து பாரும் ஆண்டவரே, வேதனை உண்டாக்குற காரியம் எனக்குள்ள இருக்குமானால் அல்லேலூயா என்று பார்த்து நித்திய வழியில் நடத்துங்க ஆண்டவரே. நான் என் இஷ்டம் போல இருக்கக்கூடாதுப்பா, என் இஷ்டம் போல நான் வாழக்கூடாது ஆண்டவரே. நான் யாரா இருக்கிறேன்? நான் ஆவிக்குரியவனா இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ வேதனை உண்டாக்குற காரியம் நமக்குள்ளே காணப்படக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் பேதுருவை பாருங்கள். மத்தேயு 26 அதிகாரம் 75 வசனத்தில், மத்தேயு 26:75, அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவரை மத்தேயு 26:75, என்னை 3 தரம் மறுதலிப்பாய், மனம் கசந்து அழுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. மனம் கசந்து அழுதான் பாருங்க. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் இவன் ஆவியினால வெளிப்படுத்தல சொன்னான். ஜனங்கள் என்னை யாருன்னு கேட்டார். அப்ப என்ன சொன்னான்? எரேமியா, எலியான்னு சொல்றாங்க. ஆண்டவரே நீங்க என்ன சொல்றீங்க கேட்டா அவன் சொன்னா, நீ ஜீவன் உள்ள தேவனுடைய இயேசு என்ன சொல்ற, மாம்சமும் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகம் உனக்கு வெளிப்படுத்த இருக்கிறது. அப்ப ஆவிக்குரியவனா இருந்தான். இப்ப எதுக்கு இடம் கொடுத்துட்டான்? மாம்சத்துக்கு இடம் கொடுத்துட்டான். அல்லேலூயா. மாம்சத்துக்கு இடம் கொடுத்தா என்ன ஆச்சு? ஆண்டவரை மறுதலிக்க ஆரம்பிச்சான் பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நீங்க ஆவியில ஆரம்பம் பண்ணின நீங்க இப்ப எப்படி இருக்கிறீங்க? நல்ல ஆவியில இருக்கிறீங்களா? இல்லையா, மாம்சத்துக்கு கொஞ்சம் இடம் கொடுத்துட்டேயா. அல்லேலூயா. முன்னாடி பரலோகத்தின் வெளிப்பாடுகள் இருந்தது, பரலோகத்துடைய தரிசனம் இருந்தது. இப்போ தரிசனமும் இல்லை, வெளிப்பாடு இல்லை, ஆவியே இல்லாம சரினும் செத்துதான் இருக்குதுயா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா உன் சரீர செத்ததை ஆண்டவர் விட மாட்டார். மீண்டும் உன் ஆவியை உயிர்ப்பிக்கிற தேவனா இருக்கிறார். அப்போஸ்தலர் 21:15 ஆண்டவர் யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமா என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயான்னு கேட்டார். ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். அல்லேலூயா. பாருங்க, ஆவியில் ஆரம்பம் பண்ணின பேதுரு ஆவி என்ன பண்ணிட்டார்? அவித்து போட்டார். நான் சொல்றேன், இந்த உலகம் உன்னை என்ன பண்ணும்? ஆவியில் உன்னை வளரவே விடாது. அல்லேலூயா. ஆவியோடு ஆவியில நிறைந்திருக்கிறோட ஐக்கியப்படவே விடாது. உலகத்தோட உன்னை நேரத்தை செலவிட பண்ணும். அல்லேலூயா. ஆனா பேதுரு நிலைமை யோசிச்சு பாருங்க. ஆண்டவரே எல்லாரும் மறுதலிச்சாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், மறுதலிக்க மாட்டேன் சொன்ன முதல் ஆளா அவர் எனக்கு தெரியவே தெரியாது. மறுதலிச்சான். ஆனா மறுதலிச்ச பேதுருவை மீண்டும் சந்திச்சார். இவர்களிலும் நீ என்னை அதிகமாக நேசிக்கிறாயா? அல்லேலூயா. ஆண்டவனிடத்தில் வெள்ளி பொண்ணு கேட்கல, என்னை நேசிக்கிறாயா? எனக்காக நீ ஓடினியே, எனக்காக என் அன்பை பற்றி பேசினியே. இப்போ நீ ஆவிக்குரியவனா இருந்து இப்போ மாம்சத்துக்குரியவளாகி எல்லாராலும் இப்போ உன் ஆவிக்குரிய வாழ்க்கை 0ல இருக்குது. கொஞ்சம் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாரு. அல்லேலூயா. மத்தேயு 16:18 சொல்கிறது, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்ளவில்லை. அல்லேலூயா. மீண்டும் கர்த்தர் பேதுருவை எழுந்திருக்க வச்சாரு. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பேதுருவை எழுந்திருக்க வச்சாரு. அவன் பிரசங்கிக்கும் போது ஆயிரமான ஜனங்களை கர்த்தர் ரட்சிப்புக்குள்ள நடத்தினார். அல்லேலூயா. அவன் ஆத்மாவே ரட்சிப்பு இழந்துச்சு. இப்ப ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவனை ஆவிக்குரியவனாக அவனை பலப்படுத்தினார். இப்போ அவன் பேசும்போது, அவன் நிழல் படும்போது ஜனங்க என்ன பண்றாங்க? அவன் நிழல் படுமான்னு சொல்லி வியாதியை சொல்லி கொண்டு வருகிறார்கள். அன்பான தேவ ஜனமே,
நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ தொடரலைன்னா பக்கத்தில் இருக்கிற ஒருத்தனுன்னு சோத்திரம் கூட பண்ண மாட்டான். அல்லேலூயா. முன்னாடி பார்த்தீங்கன்னா, சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, வரவே இல்லை, உங்களை பார்க்கணுன்னு ரொம்ப வாஞ்சி சிஸ்டர் அப்படின்னு ரொம்ப உங்களை பார்த்து பேசுவாங்க. நல்ல உங்கள் முகம் பிரகாசிருக்கு சிஸ்டர்னுவாங்க. ஆனால் நீ ஆவிக்குரிய வாயில குறைய குறைய உன்னை பார்த்து அப்படியே இப்படி தலையை திரும்பின்னு போயிடுவாங்க. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் உனக்குள்ள இருக்கிற கிருபை வெளிப்படும். அல்லேலூயா. ரெண்டாவது காரியம், ஆவிக்குரியவன் அன்பை தெரியப்படுத்துவான். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. கொலோசியர் 1:8. ஆவிக்குள்ளான உங்கள் அன்பையும், கவனிங்க, பவுல் சொல்றார், அவனே எங்களுக்கு தெரியப்படுத்துவான். அல்லேலூயா, அல்லேலூயா. யாருங்க அவனேனா? யாரு? எப்பாப்ரா. வேதம் சொல்லுகிறது 7ஆம் வசனத்தில், எங்களுக்கு பிரியமான உடன் வேலையாளாய் இருக்கிற, அல்லேலூயா, உண்மையான ஊழியக்காரன். இவன் எப்படி இருக்கிறானா, இந்த கொலோசே பட்டணத்தின் ஜனங்களுடைய அன்பை இந்த பவுல் டீமுக்கு என்ன பண்ற, தெரியப்படுத்துகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அவன் மற்றவுடைய குற்றத்தை தெரியப்படுத்தல, மற்றவுடைய குறையை தெரியப்படுத்தல, மற்றவுடைய பிரச்சனையை பார்க்கல. அவருக்குள்ள இருக்கிற அன்பை இந்த ஜெப வீரரோட, ஜெப சேனையோட கூட தெரியப்படுத்துகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனை குறித்து சொல்லுகிறது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில், குறைவுகளிலே உதவி செய்கிறான். அல்லேலூயா. அப்ப அன்பை வெளிப்படுத்துகிறவன் என்ன செய்வான்னா, குறைவுகளில் உபத்திரவமா இருக்க மாட்டான், உதவி செய்வான். பக்கத்தில் கை கொடுங்க. உங்கள் பிரச்சனையில் நீங்கள் உதவியாக இருப்பீங்களா, உபத்திரவமாக இருப்பீங்களா? அல்லேலூயா. ரொம்ப யோசனமாக கடினமான கொஸ்டின் கொடுத்துட்டாரு ஐயா. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு உனக்குள்ள இருந்தா பிரச்சனைகளை என்ன பண்ணுவோம், பெருசுபடுத்த மாட்டோம். அந்த பிரச்சனையை மூடி அன்பை வெளிப்படுத்துவோம். அல்லேலூயா. பவுல் சொல்றார், எப்பாப்ரா பார்த்து, இவன் என் குறைச்சல்களில், என் குறைவுகளில் எனக்கு உதவியாக இருந்தான். அன்பான தேவஜனமே, ஆவிக்குரியவனாய் நீ இருந்தினா மற்றவளை குறைய சொல்ல மாட்ட, மற்றவருடைய குறைவுகள் மத்தியில் நீ உதவியாக இருப்ப. அல்லேலூயா. பிலோமன் 1:23 ஒனேசிமை குறித்து பவுல் சொல்லுகிறார், ஐயா பிலோமனே, இவன் ஒனேசிமை முன்னாடி இவன் பிரயோஜனம் இல்லாதவன், இப்போ எனக்கு பிரயோஜனம் உள்ளவனா இருக்கிறான். அல்லேலூயா. ஒரு மேல இவன் உன்கிட்ட கடன் வாங்கியிருக்கலாம், இவன் இருதயத்தை போல இருக்கிறான், இவனுடைய கடனை என் கணக்கில் சேர்த்துக்குப்பா. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஆண்டவுடைய அன்பு ஒருத்தனை நிரப்புச்சுன்னா கர்த்தர் இன்னொருவனை கொண்டு பரிந்து பேசுகிறதா இருக்கிறார். அல்லேலூயா. கொலோசியர் 4:12 இந்த எப்பாப்ராத்தை குறித்து சொல்லுகிறது, இவன் தேவனுடைய சித்தத்தில் தேறினவனா இருக்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு அன்பான தேவச்சனமே, இன்னைக்கு உன் சித்தத்தை, உன் விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவ சித்தம் உனக்குள்ள நிறைவேறணும்னு நீ ஜபிக்கிறியா இல்லையா? உன் சித்தம், உன் விருப்பம், உன் வாழ்க்கையில நான் விரும்பினது நடைபெறணும்னு சொல்லி இருக்கிற, ஆனால் இந்த எப்பாப்ராத்தோ தேவனுடைய சித்த பரிபூர்ணமா எனக்குள்ள நிறைவேறணும், அதுல தேறினவனா இருக்கிறான். அதே வசனம் சொல்லுது, அவன் ஜபங்களில் போராடுகிறான். இன்னைக்கு தேவனுடைய சபைக்கு வந்திருக்கிற தேவ ஜனமே, நீ ஆவிக்குரியவளா இருப்பாயனால், தேவனுடைய அன்பு உனக்குள்ள இருக்குன்னா, நீ ஜபத்துல போராடுறியா? உன் குடும்பத்துக்காக போராடுறியா? உன் பிள்ளைக்காக போராடுறியா? ஐயா, அந்த போராட்டம் இல்லையா? காரணம், நீ ஆவிக்குரியவளாய் இல்ல. ஆவிக்குரியவளா இருந்தா உனக்குள்ள என்ன இருக்கணும்? தேவனுடைய அன்பு. அல்லேலூயா. தேவனுடைய அன்பு உனக்குள்ள இருக்கணும்னா நீ ஜபத்துல போராடுவே. பவுல் சொல்றார், நான் ஜபத்துல போராடுவது போல என்னோடு போராடுங்க. இன்னைக்கு நான் ஜெபிக்கிறதே கஷ்டயா, நான் எழுந்திருக்கிறதே கஷ்டயா, அதனால தான் வீடு அந்தரத்தில் ஆடினுக்குது. அல்லேலூயா. தேவையில் ஆடின்னு இருக்குது, பலவீனத்தில் ஆடின்னு இருக்குது. வீட்டில் பார்த்தா ஒரே போராட்டத்தை தாண்டி தான் வரீங்க. அல்லேலூயா. ஏன்னா நீ ஜெபத்தில் போராடினா கர்த்தர் உன் போராட்டத்தில் ஒரு ஜெயத்தை தருவார். அல்லேலூயா. ராகேல் யாக்கோபோடு போராடினா, அல்லேலூயா, என்ன தெரியுமா? பிள்ளை தெரியா இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க மூத்தவ பெத்துன்னு இருக்கிறா, அல்லேலூயா, பணிவிடக்காரி பெற்றுக்கொண்டு இருக்கிறா. என்ன செய்யற? யாக்கோபு சொன்ன, நீ என்கிட்ட போராடுற, கர்த்தர்கிட்ட போராடு. அல்லேலூயா. அங்க ஒரு வழி சொன்னாரு பாருங்க, கர்த்தர் வழி அடைச்சிருக்கிறாரு, நீ கர்த்தர்கிட்ட போராடு. அவள் தேவனோட போராடினாள். வேதம் சொல்லு, கர்த்தர் நப்தலி என்று கொடுத்தார்.
அல்லேலூயா. அவள் போராடி தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்ற. ஆண்டவர் சொல்ற, யாருமே என்கிட்ட போராட மாட்டாங்கப்பா. அல்லேலூயா. யாக்கோபு பார்த்தாரு, யாப்போக் என்ற ஆற்றை கடலை கடந்து தேவனிடத்தில் என்ன பண்ணாரு? போராடினார். லாபானுக்கிட்ட போராடுறாரு, ஏசா கிட்ட போராடுறாரு. ஒரே டிப்ரெஷன். மனுஷங்கிட்ட போராடினா நீ டிப்ரெஷன் தான் ஆவே. ஆனால் கர்த்தரிடத்துல போராடினா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. லாபானுக்கிட்ட போராடினா அவன் என்ன பண்ணுறான்? எல்லாத்தையும் வஞ்சிக்கிறான். லாபானுடைய புள்ள என்ன பண்ணுறான்? அப்படியே பார்க்குறோம். இன்னும் இவ்வளோ வந்து ஒன்றுமே இல்லை, வந்து வெறுமையாக வந்து இவ்வளோ ஆசீர்வாதத்தோட போறிய. அல்லேலூயா. உலகம் உன்னை அப்படியே வச்சக்கொண்டு பார்க்கறதுனே இருக்கும். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. அல்லேலூயா. ஆண்டவரிடத்துல நீ போராடினா வேதம் சொல்லுது, அவன் வெறுங்கையோடு வந்தான், கர்த்தர் இரு பரிவாரங்களோடு. அல்லேலூயா. இரட்டத்தனையாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. நீ கர்த்தர் போராடணும். பிலோமன் 1:23 சொல்லுகிறது, பவுலோடு காவலில் இருந்தான் எப்பாப்ரா. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஒரு உண்மை உள்ள ஊழியக்காரனா காவலே வந்தாலும் பரவாயில்ல, நான் கர்த்தருடைய ஊழியத்தில் கூட இருப்பேன். இன்னைக்கு அன்பான தேவச்சனமே, நீ ஆவிக்குரியவனா இருக்கிறியா, மாம்சத்துக்குரியவனா இருக்கிறியா? அல்லேலூயா. அதனால தான் கொலேசியர் 1:9 வாசிங்க. கொலேசியர் 1:9. இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் கவனிங்க, நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படும். கவனிங்க, இங்க பவுல் சொல்றார், நாங்கள் கேள்விப்பட்டபடினாலே, எப்பாப்ரா மூலம் கேள்விப்பட்டபடினாலே நான் உங்களுக்காக 3 காரியத்துக்காக ஜெபம் பண்றோம்னார். அல்லேலூயா. இந்த எப்பாப்ரா தேவனிடத்திலிருந்து தேவனுடைய அன்பை பெற்று அவனுக்குள்ள இருக்கிற குணாதிசயத்தின் மூலமாக, அல்லேலூயா, பாருங்க, இப்போ ஒரு நல்ல ஃபெலோஷிப்போட என்ன பண்ண ஐக்கியமா இருந்தான். இப்போ பவுல் சொல்றார், நாங்கள் கேள்விப்பட்டபடி உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். 3 காரியத்தை 9, 10, 11 3 காரியத்துக்காக சொல்றாங்க. அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவிலே நீங்கள் நிரப்பப்படவும், தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைவும், எல்லா வல்லமையினாலே பலப்படவும் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. நீ ஆவிக்குரியவளா இருந்தா உன்னுடைய பலவீனங்களை குறித்து கர்த்தர் ஆவியானவர் என்ன பண்ணுவாரு? வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. இன்னைக்கு சொல்றேன், நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரும் போது, தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் கூடி வரும்போது, உங்க பலவீனத்தை கர்த்தர் தேவ மனிதர்களோடு தெரியப்படுத்துவார். அல்லேலூயா. இப்போ எப்பாப்ரா பவுலுக்கு தெரியப்படுத்தினான். இவர்கள் 3 காரியத்தில் ஜெபிக்கிறார்கள். கர்த்தர் 3 காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, யோவான் 13:1 வாசிங்கள். 13:1 பிதாவாகிய வாசிங்க. பஸ்கா பண்டிகைக்கு, யோவான் 13:1 வாசிங்க. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவிடத்துக்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரிந்தும் அவரிடத்தில் அன்பு வைத்தார். அவரிடத்தில் அன்பு வைத்தார். அல்லேலூயா. நான் போகிறேன், நான் பிதாவிடத்தில் போகிறேன், ஆனா தான் சீஷர்களை என்ன வைத்தாரா? முடிவு பரிந்தும் அன்பு வைத்தார். அல்லேலூயா. லூக்கா 24:50-51 சொல்லுகிறது, அவர் தான் போகும்போது கலிலேயாவில் எடுத்துக்கொள்ளப்படும் போது தன் கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பு பார்த்தீங்கன்னா, அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ ஆண்டவருடைய அன்பை நீ தெரியப்படுத்தினா, ஆண்டவர் முடிவு பரிந்து உன் மேல அன்பா இருப்பாரு. அன்பா இருக்கிறது மாத்திரமல்ல, அவர் கலிலேயா விட்டு போகும்போது தன் கைகளை உயர்த்தி சீஷர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. 3வது காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். 3வது காரியத்தை, ஆவிக்குரியவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். ரோமர் 8:8-9 வாசிங்க. ரோமர் 8:8-9. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இருக்க மாட்டீர்கள், ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய நல்ல. அல்லேலூயா. அப்ப நீங்க மாம்சத்துக்குட்பட்டவர்களா இருந்தீங்கன்னா யாருக்கு பிரியமா இருக்க மாட்டீங்க? தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டீங்க. அல்லேலூயா. அப்ப மாம்ச இச்சையை நீங்கள் நிறைவேற்றாதிருப்பீர்கள், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆவிக்கேற்றபடி நீ நடந்துனீனா தேவனுடைய ஆவி உனக்குள்ள வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இப்ப சிம்சோன் யாரு? ஆவிக்குரியவனா
மாம்சத்துக்குரியவனா? ஆவிக்குரியவன். ஆவிக்குரியன் தானே. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் 13ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம், அவனை குறித்து, அவன் பிறப்பை குறித்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. அப்போ நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரன் கண் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான். நான் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கையிற்கு நீங்களாக்கி. கவனிங்க, அவன் பிறப்பை குறித்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அவன் பிறக்கும் போது நசரேயனாய் இருப்பான். அல்லேலூயா. திராட்சரசும் மதுவும் குடியாதபடி தீட்டானது ஒன்றும் தொடக்கூடாது. அல்லேலூயா. ஆனா ஆவிக்குரியவனாய் அவனை கர்த்தர் உண்டாக்கினான். ஆனா அவனும் யாரா மாறிட்டான்? நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க, அவன் கண்ணுக்கு அந்த திம்னாத்துடைய ஸ்திரீ பிரியமானவளாய் இருந்தாள். அல்லேலூயா. சிம்சோனை கர்த்தர் உனக்கு ஏன் அழைச்சார்? ஏன் அவருடைய ஆவியை உன் மேல ஊற்றினாரு? ஏன் தெரியுமா? நீ நசரேனா இருப்ப, நீ பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, நீ ஆவிக்குரியவன். ஆனா அவன் சொல்றான், இவள் என் கண்ணுக்கு பிரியமானவர். அல்லேலூயா. அவங்க அம்மா சொல்றாங்க, டேய் உங்க அண்ணன் பொண்ணு இருக்குது, சொந்தக்காரர் இருக்கிறாங்கப்பா, எல்லாம் பொண்ணு இருக்குது, இங்க நீ பொண்ணு எடுத்துக்கோ, அங்க உனி கண்ணு படக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ ஆவிக்குரியவன், உன் கண்ணு முக்கியமானது. யோசிச்சு பாருங்க, சிம்சோன் பெலிஸ்தரிடத்தில் பிடிபடும் போது பெலிஸ்தர் முன்னாடி வைத்த முதல் காரியம் என்ன? அவன் கண்ணை எடுத்துட்டான். அல்லேலூயா. உன் கண்ணு சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. உன் கண்ணு தெளிவா இருந்தா உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் எது பிரியமா இருந்தா? அந்நிய ஸ்திரீ, அந்நிய காரியம், அந்நிய பாரம்பரியம். ஆண்டவர் பிரித்து எடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. அவர் ரத்தத்தினால கழுவப்பட்டு இருக்கிறாரு. நீ உலகத்தாரோட ஐக்கியமா இருக்கிறாரு. நீ தேவனுடைய ஆலயம். ஒளிக்கும் இருளுக்கும் உனக்கு சம்பந்தமே இது. அல்லேலூயா. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அவன் என் கண்ணுக்கு இனிமையாளன்னு சொன்னான். வேதம் சொன்ன அவன் வரும்போது ஒரு சிங்கம் கர்ஜித்தது. அவன் எப்படி அந்த சிங்கத்தை மேற்கொண்டான்? 6ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு கையில ஒண்ணும் இல்லைங்க. ஆனா சிங்கத்தை எப்படி கிழிச்சானா? ஆட்டுக்குட்டியை போல கிழிச்சு போட்டான். அல்லேலூயா. ஏன் தெரியும்? அவன் ஆவிக்குரியவன். ஆவிக்குரியனா இருந்தா எந்த சிங்கம் உனக்கு கர்ஜித்தாலும் அதன் வாயை கிழித்து போட வல்லமை கர்த்தர் உனக்கு தருவார். அல்லேலூயா. நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில படிப்படியா குறையும் போது ஆடு உன்னை அச்சு போட்டு போயின்னு இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆடு தள்ளி மறிச்சவங்க இருக்கிறாங்களா? யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, கையில ஒண்ணுமே இல்லை, ஆனா ஆவியானவர் இறங்கினார், ஆட்டை போல வாயை கிழிச்சு போயிட்டான். ஏன்னா அவன் ஆவிக்குரியவனா இருந்தான். அல்லேலூயா. அவன் ஆண்டவர் எதிர்பார்த்த வாழ்க்கைக்குள்ள இருந்தது. ஆனா சில நாளைக்கு பின்பு அந்த செத்து போன சிங்கத்துக்குள்ள என்ன இருந்தது? தேன் இருந்தது. இப்போ என்ன செய்யணும்? முதல் பார்த்தீங்கன்னா கண்ணு, ரெண்டாவது வாய் என்ன பண்ணுச்சு? தீட்டானதை அவன் தொடக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அல்லேலூயா. அதை சாப்பிட்டு தன் பெற்றோருக்கு வந்து கொடுத்தான் பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய வாழ்க்கை எப்படியா இருந்தது? கேலி கிண்டல் பண்ற வாழ்க்கையா மாறிச்சு. அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை பெலிஸ்தருக்கு ஜெயம் எடுக்க தான் உன்னை தெரிந்து கொண்டு இருக்கிறாரு. மற்றவங்க கேலி பண்றதுக்கு, மற்றவனை பரியாசம் பண்றதுக்கு ஆண்டவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில தெரிந்து கொள்ள, உன்னை ராஜாத்தியா ராஜாவை உன்னை தெரிந்து கொண்டு இருக்கிறாரு. நீ எப்படி இருக்கணும்? ஆவிக்குரியவளா இருக்கணும். அல்லேலூயா. நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் குறைய உனக்கே தெரியுது. அல்லேலூயா. நான் ஆண்டவருக்கு சரியா இல்லை, சரி இல்லா தெரிஞ்சு கொஞ்சம் நீ உணரப்பட்டினா கர்த்தர் மீண்டும் அவருடைய ஆவி உண்மையில அமர பண்ணுவா. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் சவுல் தன்னை விட்டு ஆவியானவர் விலகினதை அறியாதிருந்தான். அவன் அறிந்திருந்தார்னா ஆண்டவரே தாவீதை போல ஜெபம் பண்ணியிருப்பான். என்ன ஜெபம் பண்ணியிருப்பான்? ஆண்டவரே உற்சாகமான ஆவியை என்னை தாங்கும்படி செய்யும். ஏன் தெரியுங்க? பத்சபால் இடத்துல பாவம் செஞ்சான், ஆவியானவர் என்ன பண்ணிட்டாரு? விலகிட்டார். அல்லேலூயா. பாவத்தோட ஆவியானவர் இருக்க மாட்டாரு. நீ மனம் திரும்பினா, நீ மனம் தாழ்த்தினா ஆவியானவர் மீண்டும் உன்னை பலப்படுத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு அன்பான தேவ ஜனமே தெளிவா ஆண்டவரோட பேசியிருக்கிறார்.
நீ ஆவிக்குரியவன் என்றால் நீ தேவனுக்கு பிரியமா இருப்ப. அல்லேலூயா, அல்லேலூயா. சவுல் ராஜாவாக அபிஷேகிக்கப்பட்டான். கர்த்தர் பென்யமின் கோத்திரத்தில் சிறிய கோத்திரத்தில் கர்த்தர் அவனை மேனே வச்சாரு, பிரபுக்களோட உட்கார வச்சாரு. ஆனா உள்ள இருக்கிற ஆவியானவர் பெருசுபடுத்தாம ஜனங்களை பெருசுபடுத்தினான். அல்லேலூயா. பலியை பெருசுபடுத்தினான், ஆனா உள்ள இருக்கிற ஆவியானவர் துக்கப்படுத்திட்டான். இன்னைக்கு ஆண்டவர் உன்னை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிற காரியங்கள் சில இருக்கிறது. ஆண்டவர் உன்னோட தெளிவா பேசி கொண்டிருக்கிறார். உன் வீட்டுக்குள்ள சில துக்கப்படுத்துகிற காரியங்கள், வேதனைப்படுத்துகிற காரியம், இன்னும் நீ ஆண்டவருக்கு பிரியமா சில வாழ்க்கையில இல்லை. ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவரே நான் உங்களுக்கு பிரியமா இருக்கிற ஆண்டவரே என்னை மீண்டுமாக உங்களுடைய ஆவினால் உற்சாகப்படுத்தும். நான் வந்து போறவர்களா இல்லை, நான் இந்த இடத்துல உம்முடைய ஆவிக்குரிய பிள்ளையாக இந்த பட்டணத்தில் அநேகர் பார்த்து சொல்லணும். பேதுருவை பார்த்து சொன்னாங்க, இவன் இயேசுவோடு இருந்தான். உன்னை பார்த்து சொல்லுவாங்களா? உன் தெருவில் உன்னை பார்த்து சொல்லுவாங்களா? உன்னை இயேசுவோடு இருக்குன்னு சொல்றாங்களா, பிசாசோடு இருக்குன்னு சொல்றாங்களா? அல்லேலூயா. நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறணும். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 2:26. 1 சாமுவேல் 2:26. கவனிங்கள், கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் வளர்ந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிம்சோனுடைய பெற்றோருக்கு கர்த்தர் இங்க ஒரு பிள்ளையை கொடுத்து ஆவிக்குரிய பிள்ளைன்னு கொடுத்தாரு. ஆனா எல்லாம் கேட்டாங்க, எப்படி வளர்க்கணும், எப்படி பண்ணணும், எல்லாம் கேட்டுட்டு பிள்ளை என்ன பண்ணிட்டாங்க, நடத்த வேண்டிய வழியில நடத்தல. ஆனா பிள்ளையே இல்லாத ஒருவ அவ என்ன சொன்னா, ஆண்டவரே இந்த பிள்ளையை நான் கேட்டேன், இந்த பிள்ளையை உமக்கே கொடுக்குறேன். கர்த்தருக்கு உன் பிள்ளையை ஒப்பு கொடுத்துப்பாரு, அந்த பிள்ளை எல்லாருக்கும் பிரியமா நடப்பாரு. உன் பிள்ளைக்கா ஜெபம் பண்ணு, உன் கணவனுக்கா ஜெபம் பண்ணு, உன் மனைவிக்கா ஜெபம் பண்ணு, உன் பிள்ளைகளுக்கா ஜெபம் பண்ணு. நான் சொல்றேன், கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் நடந்து கொள்வார்கள். அல்லேலூயா. இயேசுடைய வாயில என்ன வார்த்தை வெளிப்பட்டது? கிருபை உள்ள வார்த்தை வெளிப்படுத்தி சொன்னாங்க, உன்னை பெற்றெடுத்த கர்ப்பம் பாக்கியம் உள்ளது, நீர் குடித்த முளைப்பால் பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா. என்ன வார்த்தையா? 3 நாள் சாப்பாடை மறந்து உட்கார்ந்து இருக்கிறையா? அல்லேலூயா. பரலோகமே பார்க்குது. அவருடைய தாயை பாக்கியவதின்னு சொன்னாங்க. இயேசு வயிற்றுல இருக்கும் போது அவரை தாயை நிந்திச்சாங்க. சொந்த கணவனை விட்டு போக நினைச்சான், ஆனா அவமானத்தை ஏற்றுக்கொண்டாங்க மரியாள். ஆனா இயேசு வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை பார்க்கும்போது, நீ பாக்கியவதி, நீ வளர்க்கிற விதத்தை பார்த்து உன்னை பாக்கியவதி சொல்லணும். உன் பிள்ளைய பார்த்து உங்களை பாக்கியவதின்னு சொல்லணும். என் இயேசு மாற்றுவார், என் இயேசு மாற்றுவார். சமுதாயம் சொல்ல இது சீர்கட்டு போயிடுது, ஆனா உன்னுடைய ஜபத்தினால கர்த்தர் மாற்றுவார். உன் பிள்ளையை கனப்படுத்துவார், உன் மீண்டும் உன் பிள்ளையை கொண்டு வருவார். ஆண்டவரால் கூடாத காரியம் இல்லை. அன்னால் சக்காலித்து நிமித்தம் துக்கப்பட்டார், மன கிளேசத்துல இருதயத்தை ஊற்றினா, கர்த்தர் அவள் இருதயத்தில் ஊற்றினதை கேட்டு அன்னால் முதற்கொண்டு அவள் முகம் துக்கமா இல்லை. அல்லேலூயா. சாமுவேல் கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமா இருந்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு அவன் பிள்ளைய வளர்த்துப்பா, உன் குடும்பத்தை கர்த்தருக்கு நேரா வளர்த்துப்பா. எந்த வீட்டில் எந்த பிள்ளை உன் குடும்பத்தை குறித்து தாறுமாறா சொன்னாங்களோ அதே வாய் சொல்லும், கர்த்தர் உன் வீட்டுக்குள்ள இருக்கிறார். உன்னுடைய வீடு ஜெப வீடு. தேவன் உன் வீட்டில் உலாவிக் கொண்டு இருக்கிறார். எந்த வீடு நஷ்ட வீடா இருந்தது, கடன் பிரச்சனையா இருந்தது, அந்த வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உன் வீட்டுக்குள்ள கர்த்தர் உலாவணும். அல்லேலூயா. கர்த்தர் உன் வீட்டுக்குள்ள உலாவி, அல்லேலூயா, அவர் உனக்குள்ள வாசம் பண்ணணும். உன் பாளைய சுத்தமா இருக்க கடவுது. அல்லேலூயா. உன் பாளைய சுத்தமா இருக்க கடவுது. ஓ ராமாதாராகாதாரா நாமஸ் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. சாமுவேல் வளர்ந்தான், அவனோடு கூட இருந்தார், எல்லா வார்த்தைகளும் ஒன்றாகிலும் தரையில விழ போக விடவில்லை. கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று தான் முதல் பெயர் சபாவரை. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் பிள்ளை நீ தீர்க்கதரிசி இப்படி அப்படி அவன் நீ நினைக்காத. கர்த்தரத்துல கொடுத்து பாரு, அவனை தீர்க்கதரிசியா மாற்றுவார், அவனை பாடகரா மாற்றுவார், அவனை கர்த்தர் விசேஷ பாத்திரமா மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் யோசிச்சு பாருங்க, என்னுடைய மகனும் மகளையும் நான் முதல்ல பெற்றெடுக்கும் போது
மனைவி பெற்றெடுக்கும் போது நான் கேட்டது, ஆண்டவரை பிள்ளையை கொடுங்க, பிள்ளையை கொடுத்தா உங்களுக்கு கொடுக்குறேன்னு. அல்லேலூயா. நான் கேட்டபடியே பிள்ளைகளை கொடுத்தாரு. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, நான் இந்த ஊழியத்தில் வரும்போது ஒரு மாத சம்பளமோ ஒரு சபையோ எனக்கு ஒன்றுமே இல்லை. என்னதான் சொந்த வீடாக இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு என்ன இருக்கணும், ஒரு வருமானம் இருக்கணும், தேவை இருக்கணும், எல்லாம் இருக்கணும். ஆனால் எல்லாமே கர்த்தர் மறைச்சு இந்த பிள்ளைகளை வளர்க்கவும் நடத்தவும் கர்த்தர் கிருபை செஞ்சார். நான் சொன்ன, கர்த்தாவே 2 பிள்ளைய உமக்கே கொடுக்குறேன், முதல் பிள்ளைய உமக்கு கொடுக்குறேன், 2வது பிள்ளைய உமக்கு கொடுக்குறேன். அல்லேலூயா. பிள்ளைய கர்த்தருக்குன்னு கொடுத்து வளர்த்து பாருங்க. ஆரம்பத்தில் அப்படி இப்படி இருக்கும், ஆனால் கர்த்தருக்கு வளர்த்தா ஏற்ற வேலையில் அவன் கரத்தை பிடிப்பார், உன் குடும்பத்தை நடத்துவார், ஒரு தேவையை சந்திப்பார். பார்க்கறதுக்கு சூழ்நிலை ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எல்லா தேவையை சந்திப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனோடு கூட இருந்தா அவன் வாயில் ஒரு வார்த்தை கூட என்ன பண்ணலையா, கீழே போல. அல்லேலூயா. கர்த்தர் அவன் வார்த்தை கேட்கும் போதே பெத்லகேமே அலறுது. அல்லேலூயா. சாமுவேல் வந்திருக்கிறாரு, என்ன வார்த்தை சொல்ல போறாரு. அல்லேலூயா. என்ன சாமுவேல் காதில் ஆண்டவர் பேசுறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. என்னண்டா அவன் சாமுவேல் கர்த்தருக்கு பிரியமா இருந்தான், காதில் பேசுறாரு. நேற்று சொன்ன ஒரு பீஸ் எடுத்து வைக்க சொல்லி அவன் வந்திருக்கிறான் பாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, கழுத காணாம போய் 3 நாள் அலைச்சலோட வரான். சாமுவேல் சொல்றாரு, 3 நாள் காணாம போச்சுல்ல, இப்போ நீ போகும்போது அதுக்கு உங்களுக்கு முன்னாடி இருக்க போதே. அல்லேலூயா. நீ காணாம போனதெல்லாம் கர்த்தர் கண்டுபிடிச்சு உனக்கு கொடுக்க போறாரு. நீ இழந்து போன ஆசீர்வாதத்தை திரும்ப கொடுக்க போகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறியா? யோவான் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். யோவான் 8:29. அல்லேலூயா. யோவான் 8:29. என்னை அனுப்ப என்னோடு கூட இருக்கிறார், நான் பிதாவுக்கு நான் எப்போதும் செய்யப்படியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். நான் பிதாவுக்கு எப்போதும் பிரியமானவைகளை செய்கிறபடியால் அவரை தனியே இருக்க விடவில்லை. அல்லேலூயா. இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப அற்புதமா இருந்தது பாருங்க. அல்லேலூயா. என்ன தனியா இல்லை, எப்போதும் ஆண்டவர் என் கூட ஒரு 3 பேரை வச்சுக்கிறாரு, ஒரு கும்பலை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க பாருங்க, இயேசு எங்க பார்த்தீங்கன்னா திரளான ஜனங்கள். ஏதோ ஒரு சில இடத்துல தான் 3 பேர், ஒரு சமாரிய ஸ்திரீ அப்படி வரும். ஆனால் இயேசுவை சூழ்ந்து ஜனங்கள் தான் எப்பொழுதும். ஏன் தெரியுமா? அவர் எப்போதும் பிதாவுக்கு பிரியமான செய்கிறார். நீ சில நேரத்தில் நான் தனியாகவே இருக்கிறேன், யாரும் என்ன சாப்பிட்டது கேட்கல, நீ பிதாவுக்கு பிரியமாக செஞ்சு பாரு, சாப்பாடெல்லாம் வகை வகையாக வரப்போகுது. அல்லேலூயா. உன்னை கேட்பாங்க, இன்னும் சர்ச்சுக்கு வராமல் இருக்கிற, நீ கண்டிப்பாக வரலையா, நான் வீட்டுக்கு வர்றேன்டா. ஏன்னா நீ பிதாவுக்கு பிரியமாக இருந்தீன்னா உன்னை ஃபோன் மேலே ஃபோன் வரும், நீ வரலன்னா வீடு தேடி ஆள் வருவாங்க. ஏன் தெரியுமா? நீ பிதாவுக்கு பிரியமானபடினா. இப்போ பேதுரு பார்த்தீங்கன்னா மார்க் 1ஆம் அதிகாரம் 36, 37 வாசிங்க, நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன். மார்க் 1:36-37. சீமோனும் அவனோடு இருந்தவர்களும் அவரை பின்தொடர்ந்து போய் அவரை கண்டபோது உம்மை எல்லோரும் கவனிங்க, உம்மை எல்லாரும் தேடுகிறார்கள் ஆண்டவரே, நீங்க என்ன பண்ணுகிறீங்க இப்போ? அல்லேலூயா. 36 சொல்லுது, சீமோனும் அவனோடு கூட இருந்தவர்களும் இயேசுவை பின்பற்றி அல்லேலூயா அவரை கண்டபோது உம்மை எல்லாரும் என்ன ஆண்டவரை பண்ணுகிறீங்க? எல்லாரும் தேடுகிறாங்க ஆண்டவர், ஆயிரக்கணக்கான தேடுகிறாங்க ஆண்டவர். அல்லேலூயா. இயேசு என்னமா சொன்னாரு? நான் பிதாவுக்கு எப்போதும் பிரியமா இருந்தபடியா என்ன ஒரு கூட்டம் தேடுகிறது. இப்போ ஒரு செய்தி வருது, யோவான் சாணன் மரித்து விட்டான். இயேசு என்ன பண்றாரு? வனாந்தரத்துக்கு போறார். அல்லேலூயா. வனாந்தரத்துக்கு போனோம். இப்போ ஜனங்க கேட்குறாங்க, இயேசு எங்கே போய்க்கிறாரு? வனாந்தரத்தில் வேதம் சொல்லுது, கால்நடையாய் ஜனங்கள் வனாந்தரத்துக்கு போனார்கள். அல்லேலூயா. இயேசு ஒரு குருசேடு நடத்தணும்னு பிளானே போடல. 5000 பேர் வரணும், இங்கே ஒரு மேடை போடணும், இங்கே ஒரு லைட் செட் பண்ணணும், பாக்ஸ் எதுவுமே போடல. திடீர்னு ஒரு சோத்திர கூட்ட செய்தியை கேட்குறாரு. கேட்டு என்ன பண்ணுறாரு? வனாந்தரத்துக்கு துக்கத்தோடு போகிறாரு. இப்போ ஜனங்க கேட்குறாங்க, ஏசு எங்கே போயிட்டாரு? ஏசு எங்கே போயிட்டாரு? ஏசு வனாந்தரத்துக்கு போயிட்டாரு. உடனே ஜனங்க என்ன பண்ணுவாங்க? ஐயோ, அடுத்த ஊருக்கு அவர் படகுல ஏறி போயிடுவார். அப்படியே வனாந்தரத்துக்கு கால்நடையாக போனார்கள். அங்கே போய் தான் 3 நாள் பிரசங்கம் பண்ணார். 3 நாள் பிரசங்கம் பண்ணார். பிரசங்கம் பண்ணிட்டு சீசரை கேட்குறாரு, எப்பா எதனா இருக்குதா? எதனா நேற்று வச்ச சாப்பாடு, இன்றைக்கி எதனா சாப்பாடு இருக்குதா? அல்லேலூயா. சீசர் என்ன பண்ணா? ஆண்டவர் ஒன்றுமே இல்லை, நமக்கு ஒன்றும் இல்லை ஆண்டவரே. ஒருத்தன் பார்த்தா ரொம்ப இருக்கிறதே சாப்பிட்டு பயங்கரமாக இருப்பான் ஆண்டவரே. இப்போதே நீங்கள் இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு, எல்லாரும் அனுப்பிச்சிடுங்க ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார், வழியில் சோர்ந்து போவார்களே. இயேசு அவர்கள் மேல் மனதுருகி என்னை தேடி பசியோடு வந்திருக்கிறாங்க, பலவீனத்தோடு வந்திருக்கிறாங்க, சுகர் பேஷண்ட்டோடு வந்திருக்கிறாங்க,
கொலஸ்ட்ராலோடு வந்திருக்கிறாங்க, துக்கத்தோடு வந்திருக்கிறாங்க, வழியில் சார்ந்து போவார். என் ஜனங்களை நான் திருப்தி அனுப்பணும், என் ஜனங்களை நான் திருப்தி அனுப்பணும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னையா இந்த ஏசாமி, என்னையா இது? ஏதோ ஒரு கூடையில் நமக்கு எத்தனை வந்துக்கிறோம், நம்மவே பங்கு போட்டு வச்சிருக்கிறோம். இங்கே பார்த்தா எல்லாருக்கும் கொடுக்கணுன்றாரு. எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுக்குற ஆண்டவர், ஒருவருக்கும் பாரபட்சம் பார்க்குற ஆண்டவர் இல்லை. அல்லேலூயா. என்னதான் இருக்குதுன்னு கேட்குறேன், என்னதான் இருக்குது ஆண்டவரே? நேற்று இருந்தது சாப்பிட்டேன் ஆண்டவரே, ஏதோ திருப்பி நீங்கள் எதனா கிடைக்குன்னு பார்த்தோம், ஒன்றுமே இல்லை. அதான் ஆண்டவர் அந்த பையன்கிட்ட இருக்குது ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பையன் பணக்கார பையனா ஏழை பையனா? ஏழையா பணக்காரனா? பணக்காரனா? ஏழையா பணக்காரனா? ஐயா தெரிலையா, மணி ஆகுதுயா. அல்லேலூயா. ஏழ்மையான பையன், கையில் வார்கோதுமை அப்போ இருந்தது, ரேஷன் கடையில் இருக்கிறதான பொருட்களினால் உண்டாக்கப்பட்ட அப்போ இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு நாள் அற்பமா எண்ணின அந்த பையன் இப்போ ஒரு அதிசயமா மாறிட்டான். ஓ, அவன் தீண்ட தகாதவனா இருந்தான், அவன் கிட்ட வாங்கி சாப்பிடுறதுக்கு யாரும் இல்லை. கர்த்தர் அவனை கொண்டு 5000 பேரை திருப்தியாக்கி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, சாப்பிட்டவன் எல்லாம் சொல்றான், ஏப்பம் விட்டு பேசுறான், ஊனியம் பண்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. முன்னாடி வயிற்று கிள்ளின்னு இருந்தவன் ஏப்பம் விடுறான். அல்லேலூயா. ஆண்டவர் சீசர் பார்த்தேன்னா, ஆண்டவர் இவ்வளோ ஏப்பம் விடுறான், எனக்குன்னு ஆண்டவர் நீ கவலைப்படாத, உனக்கு எல்லாருக்கும் ஒரு கூட வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. வெயிட் பண்ணிங்கன்னா கூட இருக்குது. அல்லேலூயா. நடுவில் போனீங்கன்னா ஒரு அப்பம் உங்களுக்கு வந்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, நான் எப்போதும் பிரியமாக இருக்கிறபடினால் அவர் என்னை, ஆவிக்குரியவன் எப்போதும் தேவனோடு தனித்து இருக்கிறான். வேதம் சொல்லுது, அவர் மறுரூபம் மலையிலே சீசரோடு தனித்திருந்தார், அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தை போல பிரகாசித்தது. அல்லேலூயா. பிதாவின் சத்தம் கேட்கப்பட்டது. இன்னைக்கு ஆண்டோடைய சத்தம் கேட்குதா? இல்லையா. எங்க வீட்டில் கிச்சனில் இருக்கிற தட்டு சத்தம் தான் கேட்குது. அது எலி சத்தமா இல்லை உள்ள பிசாசு போதா எனக்கு தெரியலையா? அல்லேலூயா. ஆனால் ஆண்டவுடைய மெல்லி சத்தம் காதில் கேட்கணும். அந்த சத்தத்துக்கு நீ உன்னை தாழ்த்து ஒப்பு கொடுக்குறாயா? எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஆவிக்குரியவளாக இருக்கிறோமா, மாம்சத்துக்குரியவளாக இருக்கிறோமா? ஆவிக்குரியவன் ஆராய்ந்து பார்க்கிறான். இன்னும் சரிப்படணும். இந்த ஆண்டு இறுதியில் வந்திருக்கிறோம். என் மாம்சம்தான் என்னை ஜெயிக்குது, என் ஆவி தோத்து போகுது. நான் செய்ய வேண்டியவளை செய்ய தாமதித்து கொண்டு இருக்கிறேன். என் ஆண்டவர் எனக்கு ஒரு தீர்மானத்தை வச்சிருக்கிறார், எனக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. நான் செய்வதற்கு தாமதித்து கொண்டு இருக்கிறேன். நான் இன்னும் வளராமல் இருக்கிறேன், நான் இன்னும் எழும்பாமல் இருக்கிறேன். நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் பின்தங்கி இருக்கிறேன். நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் சபையாருக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. பார்க்கலுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. மாம்சத்தின் இச்சை நிறைவேற்றாதிருப்பீர்களாக. ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்குரியவன் ஆழங்களை அறிந்திருக்கிறான். நாங்கள் ஆழத்துக்குள்ளாக தேவ சமூகத்தில், இன்னும் சத்தியத்தில் ஆழத்துக்குள்ளாக நாங்கள் இன்னுமை காண, இன்னுமக்காக நிலைத்து நிற்க சபைக்கு, சபையாருக்கு, வாலிப பிள்ளைக்கு, ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்வீராக. நீர் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்கள் கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.